இன்றைக்கி காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி வீடியோ கேமராவில் தெரிஞ்சது. ஆனால் சைடு மிரரில் பார்க்குறப்ப தெரியலை. திரும்பவும் ரியர் கேமராவில் தெளிவாக தெரிஞ்சது. ஆனால் சைடு மிரரில் மட்டும் தெரியலை. அப்புறமா நான் ஹார்ன் அடிக்கும்போது தான் பின்னாடி இருக்கிற நபர் நகர்ந்தார். அப்போது தான் சைடு மிரரில் அவர் கிளியராக தெரிஞ்சார். இந்த மாதிரி காரோட பேக் சைடில் உள்ள பிளாங்க் ஸ்பாட்டை கவனிக்காமல் ரிவர்ஸ் எடுக்கும்போது தான் விபத்து நடக்குது. ஒரு முறை நான் வீல் அலைன்மெண்ட் முடிச்சுட்டு காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது சென்டர் மிரரில் பார்த்தேன். அப்போ யாரும் தெரியலை. நான் காரில் இருந்த ரியர் கேமராவில் ஒரு 4 வயது மதிக்கத்தக்க பொண்ணு பின்னாடி நின்றுட்டு இருந்ததை பார்த்து எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் மட்டும் கேமராவை பார்க்காம ரிவர்ஸ் எடுத்துருந்தா கண்டிப்பாக அந்த பொண்ணை இடிச்சிருப்பேன். நாம் என்னதான் மிரரை பார்த்தாலும் சில இடங்கள் தெளிவாக தெரியாது. அதனால் காரில் ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் கேமரா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வரக்கூடிய டாப் மாடல் காரில் கம்பெனிலே டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஆனால் பேசிக் வேரியண்ட், மிடில் வேரியண்ட் கார்களில் இது மாதிரி வசதிகள் இருக்கிறதான்னு எனக்கு தெரியலை. உங்கள் கார்களில் இது மாதிரி கேமரா இல்லைன்னா அதை உடனே பொறுத்துங்க. காருக்கு என்னென்னமோ செலவு செய்கிறீங்க. இதை பொறுத்துறது மூலமாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஆபத்து வராமல் காரை ரிவர்ஸ் எடுக்க உதவியாக இருக்கும்.